வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குலதெய்வத்தை சித்தி செய்கின்ற தருவாயில் நாம் இந்த விஷயத்தை செய்தால் குலதெய்வம் விரைவில் நம்மை வந்தடையும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக நம்மளோட குலதெய்வம் நம்மளை தேடி தானாகவே வரும். எப்பேற்பட்ட கட்டுகள் ஏற்பட்டிருந்தாலும் அகப்பட்டிருந்தாலும் தெய்வம் தானாகவே அந்த கட்டாகப்பட்டது அறுபட்டு நம்மளை நோக்கி வரும். சரிங்களா? அந்த விஷயத்தை எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஒரு குலதெய்வ வசிய சாம்பிராணி. குலதெய்வத்தை நம்ம சித்தி பண்ணக்கூடிய காலங்களில் இந்த சாம்பிராணி நம்ம புகைச்சிக்கிட்டு மந்திரங்கள் சொல்லி தெய்வத்தை படையல் போட்டு நம்ம கூட்டோம்னா தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக எந்த கட்டு இருந்தாலும் அருந்து நம்மளை நோக்கி ஓடிடக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக்கணும் இந்த குலதெய்வ வசிய சாம்பிராணி. அதனால தவறாமல் இதை பயன்படுத்துங்க. இது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது. என்னோட அனுபவ ரீதியில் நான் செஞ்சு பலன் அடைஞ்ச விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னோட அனுபவம் இல்லாமல் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? எனக்கு என்னோட அனுபவத்தில் பயன்படுத்துறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா யாம் பெற்ற இன்பத்தை பெருக வையகமும் சொல்லிட்டு தான் இருக்கணும். நம்ம குருநாதர் கூட அப்படி தான் சொல்லுவார். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு திரிகிறாங்க பணத்துக்கு அவசரமே. இந்த சூழ்ச்சத்தை அவங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு சொல்லி ஏமாத்திட்டு திரும்புகிறாங்க. நம்மளுக்கு அந்த விஷயமே வேலை. நம்ம குருநாதர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது நாம் கஷ்டப்பட்டு அதை பயன்படுத்தி பார்த்து விடாமுயற்சியோடு செஞ்சு நாம் பயனடைஞ்சிருக்கோம். இது ஒருத்தருக்கு புத்துணர்வாக இருக்கட்டுமே. இந்த விஷயம் ஒருத்தருக்கு புத்துணர்வாக இருக்கட்டுமே. புத்துணர்வாக இருந்தால் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி அதில் முழு ஈடுபாடோடு உட்காருவாங்க. சில பேர் உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் மந்திரம் ஒரு ரியாக்ட் எதுவுமே இல்லாமல் சும்மா வெறுமையாகவே உட்காந்துட்டு மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றுமே ரியாக்ஷன் எதுவுமே வரலங்க ஏன்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொன்னோம்னாக்கா இது குலதெய்வத்தை வசீகரணம் பண்ணி நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டு ஓடி யாரோ ஒருத்தர் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு நம்ம குலத்தை சேர்ந்தவங்க. அதுவும் நான் நல்லா தெய்வங்களை இந்த வாடகைக்கு தான் அடிமை. சரிங்களா? அந்த மனங்கள் எங்கே இருக்குதோ அங்கே தெய்வங்களோட வாசம் இருந்தே இருக்கும். அதனால் இந்த குலதெய்வ வசிய சாம்பிராணி பயன்படுத்துங்க. சரிங்களா? எந்த சாம்பிராணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க. அங்கே போயிட்டு புகையிலன்னு கேளுங்க. இப்போ புகையில உங்களுக்கு எவ்வளோ, இப்போ எத்தனை நாள் 48 நாள் நீங்கள் விரதம் இருக்க போறீங்கன்னா குலதெய்வத்துக்கு 48 நாளுக்கு எவ்வளோ புகையில நம்மளுக்கு எவ்வளோ பொருட்கள் இருந்தால் நம்மளுக்கு 48 நாளுக்கு வருன்றதை ஒரே மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சும்மா அரைக்க முடியாது, நேரமாகும், ரொம்ப கஷ்டம் இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு. கல்வத்தில் போட்டு அரைச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கொஞ்சம் கனமாக வாங்கி வச்சுக்கோங்க. 100 கிராம் புகையில வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் வெண்குங்குளியை வாங்கிக்கிங்க. ஒரு 100 கிராம் அகில் கட்டை வாங்கிக்கிங்க. 100 கிராம் தேவதார கட்டை வாங்கிக்கிங்க. சரிங்களா? 100 கிராம் தேவதார கட்டை, அகில் கட்டை, புகையில, வெண்குங்குளியம், இது 4 100 கிராம் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த 4 பொருளையும் வாங்கியிருக்கீங்கல்ல, இந்த 4 பொருளையும் எவ்வளோ 100 கிராம் வாங்கியிருக்கீங்க. 4 பொருளையும் அதுக்கு தகுந்த மாதிரி பால் சாம்பிராணி இந்த அகில், தேவதாரு, வெண்குங்குளியம், புகையில எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அந்த அளவுக்கு டபுள் மடங்காக வாங்கணும். சரிங்களா? இப்போ இது 100 கிராம் வாங்கியிருக்கீங்கனாக்கா பால் சாம்பிராணி 4 கிராம் வாங்கணும். 400 கிராம் வாங்கிக்கணும் பால் சாம்பிராணி. சரிங்களா? 400 கிராம் இருக்கணும். இப்போ இது 50 கிராம் வாங்கினீங்கன்னாக்கா 4 பொருள் 50 கிராம்னு 200 கிராம் வருதுங்களா? 200 கிராம் வந்துச்சுனாக்கா அதே மாதிரி பால் சாம்பிராணி 200 கிராம் வாங்கணும். ஈக்குவலாக வாங்கணும். நம்ம இந்த விஷயத்தை இந்த பொருட்களை 200 கிராம் வாங்கினீங்கன்னாக்கா 200 எவ்வளவு 800 கிராம். அப்போ பால் சாம்பிராணி 1 kg ஒரு 800 கிராம் வந்துடும். அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். உங்களோட வசதி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. பால் சாம்பிராணியும் கொஞ்சம் இதுக்கு ஈக்குவலாக கனமாக வாங்கிக்கிங்க. எக்காரணத்தை கொண்டு கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, சரியான எடையாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டு வஸ்திரகாயம் இப்போ பண்ணிக்க. கொஞ்சம் அந்த வஸ்திரகாயம்னாக்கா எப்படின்னா, இந்த மெலிசான துணி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை துணி, அந்த துணியில் போட்டு கொஞ்சம் அப்படியே அந்த நைஸான பொடியெல்லாம் உதிருமில்ல, அந்த மாதிரி எடுத்துக்குங்க. அதில் இருக்கக்கூடிய திப்பிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, திருப்பி மீறும் பார்த்தீங்களா, நம்ம வஸ்திரகாயம் பண்ணும்போது அதையும் திருப்பி கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி அதுவும் பவுட்ரு பண்ணி ஜலிச்சுக்குங்க. ஜலிச்சுக்கிட்டு இந்த தேங்காய் சிப்பி இருக்குது பாருங்கள், தேங்காய் ஓடு,
அந்த தேங்காய் ஓடி எடுத்துகிட்டு வந்து கற்பூரம் வச்சு பற்ற வைங்க. பற்ற வச்சு உங்களோட குலதெய்வத்தை வந்து காலையும் மாலையும் நீங்கள் வழிபடுறதா இருந்தால் காலையும் மாலையும் வந்து இந்த சாம்பிராணி புகையை விட்டுக்கிட்டே நீங்கள் மந்திரம் சொல்லி முடிகிற வரைக்கும் இந்த சாம்பிராணி புகையை வந்து புகைச்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம கண்ணு மூடியே உக்காந்துக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் ஆளுங்க யாரும் உட்கார வச்சு இந்த புகையை வந்து அப்படியே கொஞ்சம் புகைச்சி விட சொல்லுங்கள். சரிங்களா? சாம்பிராணி வாடை, இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்தையும் வச்சு பண்ணிங்கனாக்கா குலதெய்வத்தோட அருள் வந்து பரிபூர்ணமாக சீக்கிரமாக நம்மளுக்கு கிடச்சும். சீக்கிரமாக வந்து உடலில் இறங்கும். உடலில் இறங்குறது எப்படின்னாக்கா, நம்ம உடல் சுத்தி ஒன்று இருக்குது. அந்த உடல் சுத்தி வந்து அடுத்த பதிவில் போடுறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த உடல் சுத்தி செஞ்சுக்கிட்டு நீங்கள் குலதெய்வத்தை வந்து உடலில் இறங்க சொல்லி கூப்பிட்டீங்கன்னாக்கா 48 நாளுக்குள்ள கண்டிப்பாக குலதெய்வம் வந்து உங்களோட உடலில் இறங்கி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியே பண்ணோம். அதோட சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பூஜை அன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை அன்னைக்கு உட்கார அன்னைக்கு கண்டிப்பாக குலதெய்வம் வந்தே வரும். இது வந்து உறுதியான வார்த்தை இது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்து அதுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணேன் எனக்கு நடக்கலான்னு சொல்லுங்கள். அதுக்கு மாற்று வழி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு சிகப்பு துணி வாங்கிக்கிங்க. இந்த சாம்பிராணி போடக்கூடிய விஷயமும் நல்லது தான். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமும் நல்லது தான். சரிங்களா? ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க, ஒரு கருப்பு நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு வர வைக்கணும்னாக்கா எந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த வீட்டோட ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்குங்க. ஒரு கொஞ்சம் போல் மண் எடுத்துக்குங்க. மண் எடுத்துக்கிட்டு அந்த சிகப்பு துணி சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு பால் சாம்பிராணி கொஞ்சம் கூட எடுத்துக்குங்க. சரிங்களா? பால் சாம்பிராணி, சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள். கருமஞ்சளாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கருமஞ்சள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கருமஞ்சளை கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல விஷயம் தான். கருமஞ்சளில் வந்து குலதெய்வம் வந்து சாதாரணமாக குடியேறும். சரிங்களா? அதனால் கருமஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கருமஞ்சள் கிடைக்கல, சாதாரண கொம்பு மஞ்சள் தான் இருக்குதுனாக்கா அதையும் போடுங்க. ஒரு 3 கொம்பு மஞ்சள் போட்டுக்குங்க அதில். அப்புறம் வந்து நம்ம அடுப்பு எரி விடுவோம் பார்த்தீங்களா, அடுப்பு கறி, நம்ம வீட்டோட அடுப்பு கறி. அப்படின்னாக்கா தேங்காய் ஓடோட எரிஞ்சு போன சக்கரை இருக்குது இல்லை, கறி இருக்குல்ல, அந்த கறி. இந்த நான் சொன்ன இந்த 7 விஷயத்தையும் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த சிகப்பு துணியில் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, அந்த துணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சிகப்பு துணி வந்து முடிச்சு போடக்கூடாது. அந்த சிகப்பு துணியை முடிச்சு போடாமல் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கிட்டு மூளைக்கு மூளை சேர்த்து இந்த கருப்பு நூல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கருப்பு நூலை வச்சு சுற்றுங்க. சுற்றி நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இது வந்து இந்த துணியை வந்து எக்காரணத்தை கொண்டு முடிச்சு போடக்கூடாது. அந்த நூலில் தான் கட்டி முடிச்சு போடணும். முடிச்சு போட்டுட்டு எடுத்துக்கு ஒரு ஆணியில் மாட்டினா எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தால் மாட்ட முடியுமோ அந்த இதில் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி பார்த்து அதை முடிச்சு போட்டுக்குங்க. வீட்டோட உள்புறம் உங்களோட வாசப்படி இருக்குது பார்த்தீங்களா, வீட்டு வாசப்படியில் வந்து உள்பக்கம் வந்துட்டு கொஞ்சம் கதவுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1/2 அடி தள்ளி கொஞ்சம் மேலே ஆணி அடிங்க. ஒரு ஸ்டீல் ஆணி எடுத்துங்க, இருமாணி வேண்டாம், ஸ்டீல் ஆணி எடுத்துக்கங்க. ஸ்டீல் ஆணின்னு சொல்லி கடையில் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு 15 ரூபாயும் கொடுப்பாங்க. ஸ்டீல் ஆணி 10-15 ஆணி கொடுப்பாங்க. ஒரு ஆணி 1 ரூபான்னு சொல்லி விற்பாங்க ஸ்டீல் கடையில். ஹார்ட்வேர் ஷாப்பில் போய் கேட்டாலே கிடைக்கும் அந்த ஆணி. சரிங்களா? அதை வாங்கி எடுத்துகிட்டு ஒரு ஆணி எடுத்துக்கிட்டு நல்லா சென்டராக பார்த்து, இந்த வாசப்படிக்கு வந்து லிண்ட்ல போட்டிருக்காங்க, காங்கிரீட் ரோல் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க கேட்காதீங்க. கொஞ்சம் காங்கிரீட்டுக்கு மேலே போய் தள்ளி அடிங்க. மேலே கொஞ்சம் தள்ளி அடிச்சிங்கன்னாக்கா போயிட்டு நல்லா செவத்துல போய் கிரிப்பாக பிடிச்சிங்க ஆணி. அதில் போய் மாட்டிக்குங்க. இந்த நான் சொன்ன பொருள்கள்லாம் சிகப்பு துணியில் வச்சு நூல் போட்டு கட்டி அந்த ஆணியில் வந்து உங்களோட வாசற்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, மெயின் வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெளியே மாட்டக்கூடாது, வீட்டு உள்ளே மாட்டணும். வீட்டு உள் பக்கமாக கதவுக்கு நேராக மேலே, வாசப்படிக்கு நேராக மேலே கொஞ்சம் ஒரு அரடி மேலே தள்ளி மாட்டி விட்டுறணும். மாட்டி விட்டுட்டு நீங்கள் எப்போ காலையும் மாலையும் வந்து குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் போய்ட்டு அதுக்கு கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி காட்டிட்டு வந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் வந்து கட்டு ஒடிஞ்சு நம்ம என்ன அழைக்கிறாங்க, நம்ம போய்ட்டு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு தெய்வம் வந்து உங்களை தானாக உங்களே தேடுவது. 48 நாளுக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் தெய்வம் வந்து நடத்தி கொடுக்கும். உங்களோட உடலில் இறங்கி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அருள் வாக்கு சொல்கிறதுக்கு, குறி சொல்கிறதுக்கு, இந்த ஏவல் பில்லி சூனியங்களை வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை, இந்த பேய் பிசாசுகளில் இருக்கிற பிரச்சனைகளை விளக்குறதுக்கு எல்லாத்துக்குமே தெய்வங்கள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்.
யாருக்கும் ஒரு பிரச்சனை முன்கூட்டியே இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது, உங்கள் வீட்டில் என்னவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்ற விஷயத்த கூட கனவு மூலிமா வந்து காட்டும் அப்படின்னு அருளாடி சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இந்த முறைகள் பிரகாரம் நடக்கும். நான் சொன்ன முறைகள் பிரகாரம் செஞ்சீங்கன்னாக்க கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வ தெய்வத்தோட மந்திரங்கள் எந்திரங்கள்லாம் கிடையாது, பூஜை முறைகள் மைமுறைகளும் உண்டு. நான் வரக்கூடிய பதிவுகளில் போடுறேன். இப்போ ஒரு வார காலமாச்சு வீடியோ போட்டு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலான்னு சொல்லிட்டுருக்குறேன். சரிங்களா, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களாக போடுறேன். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்டில் என்ன விஷயம் தப்பாக இருக்குது சரியாக இருக்குன்றது விஷயத்த சொல்லுங்கள். சரிங்களா, இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு எந்த ஒரு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளேயோ இந்த சேனலை வந்து பகிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நான் விஷயங்களை திரட்டி உங்களுக்கு நான் வந்து போடுவேன். நிறைய விஷயங்கள் இந்த சேனலை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்கள். உங்களோட அன்பும் ஆசைகளும் என்றைக்கும் நம்மளுக்கு தேவை. சரிங்களா, அதனால் தொடர்ச்சியாக இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி அறிஞ்சு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுத்து ஒரு நேர் வழியை நடத்திக்கிட்டு போவேன். சரிங்களா, யாரும் ஐயப்பட வேணாம், அது சரியாக தப்பாக சொல்லிட்டு என்னோடய அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி உங்களை வந்து ஒரு 2-3 படி மேலே உயர்த்தி விடுறதான் பார்க்கணுன்னு கீழே இறக்கி விட பார்க்க மாட்டேன். நீ தாராளமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பயன்படுத்தலாம். என்னோடய அனுபவ ரீதியாக நான் பயன்படுத்தி பார்த்து வெற்றி கண்ட விஷயம் இது. நம்ம குருநாதர்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு சில ஒதுங்கி போகக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். கண்டிப்பாக பயன் கொடுத்தே கொடுக்கும். அவங்களோட அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளுக்கு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை நாம் செஞ்சு பார்த்து நம்மளோட உழைப்பு தான் முக்கியமே. நம்மளோட உழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்ம உழைப்பு தேவை. அதனால் குருமார்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே பயன்படுத்தி பாருங்கள். எதுவும் உங்களுக்கு செட் ஆகுது, இந்த மாதிரி பண்ணால் செட் ஆகுதா இல்லையான்ற விஷயத்த வந்து தெய்வமே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். சரிங்களா, அதனால் தவறாமல் இந்த விஷயத்துங்களை வந்து பயன்படுத்துங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.